90s கிட்ஸுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியல்னா விஜய் டிவில வர ஜென்மம் எக்ஸ் தான். ஜென்மம் எக்ஸ் 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 ஜென்மம் எக்ஸ் எக்ஸ். இந்த பாட்டை கேட்டாலே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிரும். வாரம் ஒரு எபிசோட் போடுவாங்க. ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளவு தரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நம்மள சீட்டேஜில் உட்கார வைக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஜென்மம் எக்ஸ் சீரியல். 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்னு சொல்லலாம் இந்த ஜென்மம் எக்ஸ். உங்களை எத்தனை பேரு ஜென்மம் எக்ஸ் பிடிக்கும் பார்த்திருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுல அந்த லைன் வரும் தெரியுங்களா, எல்லாமா மர்மங்களும் ஜென்மம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். 90s கிட்ஸுக்கு ஒரு கொஸ்டின், ஜென்மம் எக்ஸ்ல உங்களுக்கு எந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் என்னன்னா, ஹஸ்பண்ட் பகல் உயிரோட இருப்பாரு, ஒய்ஃப் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டோட உயிர் ஒய்ஃபுக்கு போயிடும் நைட்டு. ஒய்ஃப் அங்க இருக்கவங்க எல்லாம் கொண்டு அந்த ஆத்மாவை இருப்பாங்க. அதாவது சோல் டிரான்ஸ்மிட்டர். இந்த உயிரை இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும். அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன எபிசோட் ஞாபகம் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஃபன் ஃபேக்ட்ஸ் 2.0 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மர்மம் எதுவும் கிழியவில்லை. ஏக்கம் சுமந்த உயிர்களின் ஆத்மா எங்கே அழியவில்லை. வல்லான் ஒருவன் தீர்த்த வலையில் வழியே தெரியவில்லை. வாழ்க்கை முடிந்தால் இது நடக்கும் என யாருக்கும் புரியவில்லை. இறைவன் கூறிய மரண விதை இறந்தும் தொடரும் புதிய கதை. இறைவன் கூறிய மரண விதை இறந்தும் தொடரும் புதிய கதை. ஜென்மம் ஜென்மம்